அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஹாலிடே, ஸோ நாளை மறுநாள் மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் என்ட்ரி டார்கெட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அக்டோபர் 1 இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட் இடத்துல வந்து மார்க்கெட் ஆரம்பிச்சது. 24,630 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்றதும், இங்கிருந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,680 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 24,800 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த லெவல் 24,650க்கு மேலே மார்க்கெட் போகும்போதே நமக்கான பிளான் வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அங்கிருந்து நமக்கு கால்கான என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்கிருந்து மேலே மறுபடியும் புல் பேக் ரீஎன்ட்ரி அகைன் பார்த்தீங்கன்னா 24,800. ஸோ சூப்பர் டார்கெட்டு. இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கல, அதுக்கப்புறம் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் அதை புல் பேக் கொடுத்து மகைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,850 அப்படிங்கிற லெவலில் வந்து ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, மார்க்கெட்டில் பையிங் அக்யூமுலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே பையர் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவும் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது 24,700 and 780 இந்த ரெண்டு லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இந்த லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 24,780ங்கிற லெவலை மார்க்கெட் டச் பண்ணும்போது ஃபிளாட் ஓப்பன் ஆகும் அல்லது கேப் டவுன் ஓப்பன் ஆகும். இந்த லெவலில் டச் பண்ணால் இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 24,800 சப்போர்ட் எடுத்து 860, அதுக்கப்புறம் 2530. ஸோ அடுத்த டார்கெட் 2530 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. 24,940 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட். அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து புல் பேக் கொடுத்தா பிரேக் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு லெவல் தான். ஆனால் 25,330 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால நம்ம 24,850 பிரேக் அவுட் ஆகுதுன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் டார்கெட்டுக்கான லெவலாக. அதே நேரத்தில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது இங்கிருந்தே நமக்கான என்ட்ரியை பிளான் பண்ணிட்டு மேலே வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். 24,915 அப்புறம் 25,030. ஸோ 2 டார்கெட் வரைக்கும் பிளான் வச்சுக்கலாம். ஆனால் ஃபிளாட் ஓப்பனாக இல்லாமல் கேப் டவுனும் இல்லாமல் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கம்மிங் டேஸில் புல் பேக் கொடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது மட்டுமே நீங்கள் என்ட்ரியை கால் எடுங்க. பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும், இல்லைன்னா இங்கிருந்து கால் எடுக்கலாம். அப்படி இல்லாமல் பிரேக் அவுட் ஆகாமல் மேலே டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வருது அப்படின்னா புட் எடுக்கிறதுக்கு பதிலாக கீழே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பும் பொழுது கால் எடுக்கிறது சேஃபான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரீசன் டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆனதுனால இந்த ஹை லெவல் அப்படிங்கிற வரைக்கும் அது 25,850 24,850 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பையர் அக்யூமுலேஷன் இருக்கும். ஸோ இந்த லெவலில் டச் பண்ணும்போதெல்லாம் பையர்ஸ் பிரேக் மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால நம்ம மொமெண்டம் ட்ரெண்டிங் சைடில் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் பக்கமாக நம்மளும் என்ட்ரி எடுக்கும்போது நம்மளுடைய என்ட்ரி டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது சரியா இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஃபிளாட் எப்படி ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் லெவல் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது காலும், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் கால் ரெண்டுமே எடுக்கிறதுக்கு அதிகமான பிளான் பண்ணலாம். புட்டுக்கான பிளான் பண்ணணும் அப்படின்றவங்க ஸ்கேல்பிங் மட்டும் பிளான் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி திரும்பவும் கீழே வந்ததுன்னா ஒரு 50-60 பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு வேலை மேலே போகணும்னா இங்கே கீழே வர ஒரு 40-50 பாயிண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணாமல் நான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே இதை எடுக்கலாம். ஆனால் ஸ்கேல்பிங் லெவலில் மட்டுமே என்ட்ரி பிளான் பண்ணுங்க. ஸ்விங் அப்படிங்கிற லெவலில் எடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,700 and 780 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 24,950 to 25,030. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் பிளேஸில் சப்போர்ட் எடுக்கும்போது கால் என்ட்ரி எடுக்கலாம், அல்லது ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது கால் என்ட்ரி எடுக்கலாம். புட்டுக்கான லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு எடுத்த லெவல்ஸையும் இப்போ மார்க்கெட் இருக்கக்கூடிய டைரக்ஷனையும் நம்ம பார்த்துட்டோம். இதுல ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ மொமெண்டம் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து நமக்கு இப்போ ஜிக்ஸாக்கா போயிட்டு இருந்த இந்த மொமெண்டம் ஒரு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சதுனால இந்த லெவலுக்கு மேல இருக்க ஒரு ஸ்ட்ரைக், அதாவது 24,600 and 700, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி 900 24,900ல ஓப்பன் ஆகி புல் பேக் வருது அப்படின்னா 900 ஸ்ட்ரைக்கை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தணும், எது டார்கெட்டாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.